பூமியில நரகம் இருக்கு என்று கருட புராணம் சொல்லுது. அதாவது ஜெயில், பிரிசன்ல இருக்கிறது, நம்மளோட அவமானங்கள், நம்மளோட ஒதுக்கப்படுதல், அபேண்டன்மென்ட் ஒதுக்கப்படுதல், நம்மளோட மென்டல் அங்குயிஷ், மனவேதனை, ரைட்? இதெல்லாம் டைப்ஸ் ஆஃப் நரகம். பாவர்ட்டி, அதாவது ஏழையா வாழ்றவங்க, தினசரி கஷ்டப்படுறவங்க, இதெல்லாம் வந்து ஒரு வகையான நரகம் என்று சொல்றது. அஸ் எ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட், இதெல்லாம் நம்மளுக்கு ஏன் தெரியணும்னாங்க, அதாவது இறந்து போனால் தான் இந்த மாதிரி நரகம்லாம் வரணும்னு கிடையாது. இப்பயே நம்ம நரகம் பட்டுக்கிட்டு தான் இருக்கோம். இதெல்லாம் வந்து கர்மத்தின் நியதி. கர்மத்தின் நியதி, ரைட்? ஸோ இட்ஸ் ஜஸ்ட் வெரி இன்ட்ரெஸ்டிங் திங். ஏன்னா கருட புராணத்தில் வந்து பெரும்பாலும் நம்ம நினைப்போம் அங்கே பற்றி தான் பேசிப்பாங்க. ஆனால் பூமி நம்ம வாழும் இந்த வாழ்க்கையில் கூட நரகம் இருக்குதுன்னு கூட சொல்கிறாங்க. ஸோ நம்ம கண்ணுக்கு முன்னுக்கு தெரியுது. நரகத்துக்கு போய் தான் பார்க்கணுன்னு கிடையாது. வி கேன் see it. அதுக்காக தான் அந்த நூலில் அது எழுதியிருக்கு. முக்கியமான விஷயம் ஞாபகம் வச்சுங்க.